ஐயா குருவே சரணம். குருவே சரணம். இப்போ நம்ம மக்கள் வந்து காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போகிறாங்க. அதுவும் சின்ன வயதுலேயே போகிறாங்க. அதே மாதிரி காசிக்கு போனால் நிஜமாகவே அந்த புண்ணியம் கிடைக்குமாங்க ஐயா? குருவே சரணம். நல்ல அற்புதமான கேள்விங்க. அதாவது காசி அப்படின்றது பாவ புண்ணியத்தை கணக்கெடுத்த ஒரு ஸ்தலம். காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணிய கணக்கெடுக்கிறவங்க. இப்போ மக்கள் வந்து பேங்க்குக்கு போவாங்க. பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுக்குவாங்க. அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை சேமிச்சுக்குவாங்க. அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. அது மாதிரி தான் புண்ணியம்ன்றது. இப்போ முன்னோர்கள் சேகரித்து வைத்த புண்ணியம் இருந்தால் அந்த புண்ணியம் இவர்களை காக்கும். இவர்கள் எங்கு போனாலும் அங்கு வெற்றி கிடைக்கும். அப்ப முன்னோர்கள் இவங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்தி வைக்காம அவங்க பாவ காரியங்களை செய்துட்டு பாவத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இறந்திருந்தால் இவர்கள் காசிக்கு போனால் நிலை உற்பத்தி ஆகாது, நல்லதா நடக்காது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோவிலுக்கு போவாங்க, வேண்டுதல் வைப்பாங்க, ஆனால் எதுவுமே நடக்காது. காரணம் என்ன? அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு அர்த்தம், பேங்க்ல பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ முன்னோர்கள் அவங்களுக்கு நல்லது செய்யவில்லைன்னு அர்த்தம். அப்போ பாவம் மட்டுமே இருக்கு, புண்ணியம் அவங்களுக்கு சேவிங் இல்லைன்னு அர்த்தம். அதனால இவங்க இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து காசிக்கு அனைவரும் போறாங்க, இது போனால் பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கு? இவர்களுக்கு முன்னோர்கள் பாவம் செய்து அதில் புண்ணியம் இல்லை என்றால் இவர்கள் போய் சேர்த்தக்கூடிய புண்ணியம் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கிடைக்கும். இவர்களுக்கு நேரடியாக கிடைக்காது. எப்போதுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் எதை செய்கின்றோமோ அது நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இவர்களுடைய முன்னோர்கள் சேர்த்தி வைத்திருந்தால் அந்த புண்ணியம் இவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இவர்கள் சேர்த்துற புண்ணியம் எல்லாம் இவர்களுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கிடைக்கும். காசி யாத்திரை போகுவது மிக முக்கியமான அவசியம். இது வயதானாதான் போகணுன்றது கிடையாது, எப்போதும் போகலாம். முன்னோர்கள் வழிபாடு அங்கே போய் செய்யலாம். முன்னோர்களுடைய வழிபாடை மனம் கூர்ந்து செய்யணும். அங்கே போய் அப்படி செய்தால் அவர்கள் ஏதாவது தடங்கள், அவர்கள் இறந்ததிலே ஏதேனும் குழப்பங்கள் அது மாதிரி இருந்தால் நிவர்த்தியாகி இவர்களுக்கு அவரால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தி வச்ச பணமே நமக்கு இல்லாத ஆகும் இல்லையா? அந்த மாதிரி முன்னோர்கள் சேர்த்தி வைத்த அந்த பழம் சொல்லக்கூடிய அந்த புண்ணியம் கிடைக்காம போகலாம் இல்லையா? அந்த புண்ணியம் ஏதேனும் தடங்கள் இருந்தால் சரிப்படுத்துவதற்கு காசி புண்ணியம், காசி யாத்திரை புண்ணியம். அப்படி தடங்கள் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணும். இதுதான் முக்கியமான பதிவு. இது நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது. ஒரு மனிதர்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் தான் அதில் பணம் போட முடியும், அந்த பணம் இருந்தால் தான் எடுத்து செலவு செய்ய முடியும். அது மாதிரி தான் முன்னோர்கள் சேர்த்தி வைத்த புண்ணியம் இருந்தால்தான் நாம் தைரியமாக எங்கு சென்றாலும் அங்கே நமக்கு விமர்சனம் வெற்றி கிடைக்கும். அதுபோல் அனைவரும் புண்ணிய காரியங்கள் செய்து இனி வரும் காலங்களுக்கு நல்ல புண்ணியத்தை சேர்த்தி கொடுக்க வேண்டும். இதுவே கேட்கிறேன். வணக்கம். குருவே சரணம்.